அட பாவிங்களா! இந்த குடும்பத்தில யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஹெல்ப் பண்ணுறது மீனாவா தான் இருப்பாங்க. முதல்ல கதிர் ராஜ் கல்யாணத்துக்கு அப்போ கோமதிக்கு ஹெல்ப் பண்ணதில் ஆரம்பித்து, இப்போ ராஜியை காப்பாற்றினதுலேருந்து தங்கமயில் நகை வச்சிருக்கிறது போலி நகை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் காப்பாற்றின வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இப்போ அவங்களோட வாழ்க்கையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ தான் லைட்டாக அவங்க அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பழக ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. இந்த சமயத்தில் இப்போ ஒரு பெரிய பூகம்பமே அவங்களுக்கு வெடிக்கிற மாதிரி லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பொய் புகாரை சக்திவேல் முத்துவேல் செஞ்சு இப்போ போட்டு விட்டுறாங்க. ஒரு ஆளை இவங்களே ஏற்பாடு பண்ணி லஞ்சம் கொடுக்குற மாதிரி வச்சு நடந்த சம்பவத்தில் இவங்களுக்கு வேலையே இப்போ பிரச்சனையாகிடுச்சு, சஸ்பென்ஷனில் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா மீனாவுடைய அப்பாவே தான் ஹெல்ப் பண்ண போகிறாராங்கிறது ஒரு கேள்வி, இல்லைன்னா அந்த குடும்பம் ஹெல்ப் பண்ண போதாங்கிறது இன்னொரு கேள்வி. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வாரம் ஃபுல்லாக இப்போ நான் தான் அடிச்சு கொண்டுட்டனோ குமரவேலன்னு அழுதுட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் முழுக்க இன்னும் அலற மாதிரி காட்சிகள். அவங்களுக்கு பாவம் நல்ல அபிநயத்தோடு நடிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அலற காட்சிகளாக கொடுத்து திருப்பி நம்மளையும் பாவமாக பார்க்க வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு நடுவில் அரசி குமரவேல் கல்யாணத்துக்கு இந்த மீனா வேலை போனது ஏதாச்சும் ஒரு வகையில் உறுதுணையாக இருக்க போதா? அந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்னா அரசி கழுத்தில் இவனை தாலி கட்டுறதுக்கு அளவு பண்ணுங்கிற மாதிரிலாம் பேச போகிறாங்களா? அந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் ஏதாவது சம்பவங்கள் நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஓவராலாக கதை எப்படி போகுது இப்போ நடக்கிற விஷயங்களில், ப்ளஸ் மீனாவுடைய வேலை போன விவகாரத்தில் அவங்க அப்பாவே ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை குடும்பம் தான் ஹெல்ப் பண்ணுமா, செந்திலே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.